ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் பேர்த் ஆஃப் நேஷ்னலிசம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் எதை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ் காலனியசம், அதாவது பிரிட்டிஷ் வந்து நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு ட்ரைப்ஸ் பீசன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ரிவால்ட்ஸ் நடந்திருக்கும். அதை பற்றியும், அப்புறம் கிரேட் ரெபலியன் ஆஃப் 1857 அது, அப்புறமா எதனால இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் ஆச்சு, அப்புறமா பிரிட்டிஷ் இதோட பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அது எதுக்காக, அதெல்லாம் வந்து இந்த சாப்டர்ல வந்து நம்ம பார்க்க போறோம். பேட்டில் ஆஃப் பிளாஸை, இது வந்து 1757 நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜுத்தௌலாக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நடக்கிற ஒரு வார். ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்பாக ராபர்ட் கிளைவ் அவர் தான் வந்து கமாண்டர் இன் சீஃபாக இருந்திருப்பாரு. அவர் தான் வந்து நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உத் தௌலா கூட சண்டை போடுறாரு. ஸோ ராபர்ட் கிளைவுக்கு சப்போர்ட்டாக யார் இருப்பாங்கன்னா, மிர் ஜஃபார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த சிராஜ் உத் தௌலாவோட அங்கிள். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வந்து நவாபோட ஆர்மிக்கு சீஃபாகவும் இருந்திருப்பார். இவங்களோட சேர்த்து ஜகத் செட், அவங்கன்னா மணி லெண்டர்ஸ் ஃப்ரம் பெங்கால்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சிராஜ் உத் தௌலாவை தோக்கடிக்கிறாங்க. தோக்கடிச்சிட்டு இவர் வந்து மறுபடியும் மிர்ஜஃபார் வந்து என்ன ஆகுறாருன்னா நவாப் ஆஃப் பெங்கால் ஆயிடுறாரு. அவர் நவாப் ஆன உடனே 22.5 மில்லியனை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டால் தானே இவர் வந்து ராஜாவானாரு. அதனால இவர் வந்து அவ்வளோ காசு கொடுக்கறதுனால அந்த காசு வச்சே வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து பண்றாங்க. எங்கன்னா பிரிட்டன்ல, பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில. ஆனா இதுவே வந்து இந்தியாவில் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிறதுக்கு வந்து காரணமா போயிடுது. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்க விடாம தடுத்துடுறாங்க. இதே மாதிரி தான் வந்து இவங்க கிட்டத்தட்ட 200 இயர்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இதை எதிர்த்து நிறைய ரிவால்ட்ஸ் எல்லாம் நடக்குது. ரெபல்ஸ் ரிவால்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அதெல்லாம் நடக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, முகல் அவங்க கொண்டு வந்த ரெவென்யூ சிஸ்டத்தை அப்படியே மாத்துறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் தான் வந்து பீசன்ஸ், இந்த விவசாயிகள் மேல வந்து ஏற்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரும் பிரைவேட்டா ஒருத்தவங்க லேண்ட் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் கொண்டு வராங்க. அந்த ஜமீன்தார் வந்து இன்னொருத்தருக்கு குத்தகை கொடுறது, இன்னொருத்தர் வந்து அது விவசாயிகளிடமிருந்து ஒரு கண்டிப்பா இவ்வளவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி வாங்குறது. ஸோ அது வந்து ஒரு நிதி சுமையை தான் வந்து என்னாச்சுன்னா விவசாயிகள் மேல திணிச்சது. அது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ, அவங்களுக்கு விளைச்சல் இருக்கோ இல்லையோ, எது ஃபெமைன் வருது எதுனாலுமே அவங்க வந்து அவ்வளோ காசு கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு டேக்ஸ் பேர்டனாக தான் இருந்திருக்கு பீசன்ஸ்க்கு. இப்போ படித்தவங்கெல்லாம் வந்து அந்த சோஷியோ ரிலிஜியஸ் ரீஃபார்ம்ஸ் அந்த இதில் பிஸியாக இருந்தாங்க படித்த இந்தியன்ஸ் எல்லாம். பட் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் தலைவர்கள், அப்புறம் விவசாயிகள், ட்ரைபல்ஸ், இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷோட காலனியத்தை எதிர்த்து போராடினாங்க. அந்த அந்த அவங்க எதுக்காக போராடினாங்கன்னா, பிரிட்டிஷாரை வந்து நாட்டை விட்டு போக வைக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் அவங்க மீன் பண்ணலை. அவங்களுக்கு வந்து பழைய மாதிரியே வந்து எங்களுக்கு வேண்டும், சொசைட்டி வந்து எங்களுடைய சொசைட்டி முன்ன மாதிரியே இருக்கணும், எங்களை வந்து எங்களுடைய இதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியமா அந்த ட்ரைபல்ஸோட வேண்டுகோளா இருந்தது. ஆனா அவங்க பண்ற இதெல்லாம் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டியா பிரிட்டிஷ் வந்து கன்சிடர் பண்ணாங்க. அதனால அவங்க மேல ஒரு ஒடுக்குமுறையை வந்து கையாண்டாங்க. ஸோ இந்த ரிபல்ஸ் எல்லாம் வந்து 19th சென்ச்சுரி ஸ்டார்டிங்ல இருந்து அப்புறம் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரையுமே வந்து என்னாச்சுன்னா கண்டினியூ ஆயிட்டே தான் இருந்தது. ஸோ அதுல ஒன் ஆஃப் த பீசன்ட் அப்ரைசிங் தான் வந்து இப்போ பார்க்க போறோம். பீசன்ட் அப்ரைசிங்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான மூவ்மெண்ட் வந்து ஃபராசி மூவ்மெண்ட். இது வந்து யார் வந்து லான்ச் பண்றாருன்னா ஹஜி ஷரியத்துல்லா 1818ல. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1839ல அவருடைய பையன் துதுமியான் அவர் வந்து இதை லீட் பண்றாரு. அவர் வந்து நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணாதீங்க,
அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும் வந்து வலியுறுத்துவார். இது வந்து லேண்ட் வந்து கடவுளுடைய சொத்து, நாம் எதுக்கு இவங்களுக்கு வந்து டேக்ஸ் கொடுக்கணும், எல்லா வெல்த்துமே வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ப்ரீச் பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறமா இவரோட இறப்பு வந்து எப்போ நடக்கும்னா 1862ல். அதுக்கப்புறம் அவருடைய பையன் நோவா மியான்றவர் 1870s இருந்து இந்த மூமெண்ட்டை கொண்டு போயிருப்பாரு. அடுத்த ஒரு ரிபலியன் வந்து வஹாபி ரெபிலியன் இன் பராசத். பராசத்ன்றது பெங்கால்ல இருக்கிற ஒரு ரீஜன். 1827ல் வந்து இந்த ரெபிலியன் வஹாபி ரெபிலியன் கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து அந்த நிலப்பிரபுகளுக்கு எதிராக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ரிபல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரீச்சர் யாருன்னா, இதோட மூமெண்ட், இந்த மூமெண்ட்டை லான்ச் பண்ணவர் யாருன்னா இஸ்லாமிக் ப்ரீச்சர் திட்டுமீர். அவர் வந்து வஹாபின்ற ஒருத்தரோட டீச்சிங்னால ஈர்க்கப்பட்டு அவருடைய டீச்சிங்ஸை வந்து ஃபாலோ பண்றவர். முஸ்லீம் பீசன்ட்ரி வந்து அந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை எதிர்த்து அவங்களும் போராடி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் அப்ரைசிங். பிரிட்டிஷ் வந்து நிலத்தை மட்டும் இல்லை, விவசாய நிலங்கள் மட்டும் இல்லாமல் காட்டையுமே அழித்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து டிமாண்ட் இருந்தது. இண்டிகோ தேவை, அந்த இல்லைன்னா காஃபி, டீ, அது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து செய்யறதுக்கு இங்கே இருக்கிற காட்டை அழித்து அந்த எஸ்டேட்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது அந்த காட்டில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க வந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ப்ராப்பரான செட்டில்மெண்ட் எதுவுமே இவங்க கொடுக்கல. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ரிபல், அவங்க வந்து அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்னசென்ஸை இவங்க வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிறைய செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒடுக்கணும். ஒரு கட்டத்துல வந்து அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த இதுக்காக எதிர்த்து நம்ம வந்து போராடணும், நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுடைய பிலீஃப்ஸை அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிவால்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அதுதான் வந்து ட்ரைபல் அப்ரைசிங். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து கோல்ட் ரிவால்ட். அந்த கோல்ட் ரிவால்ட் எங்க நடந்திருக்கும்னா சோட்டா நாக்பூர்ல, இப்ப இருக்கிற ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிஷா பிளேஸ்ல 1831-32 நடந்திருக்கும். ஸோ யார் அதை வந்து லீட் பண்ணியிருப்பாங்கன்னா பிந்த் ராய் அண்ட் சிங் ராய். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, அந்த அந்த அங்க இருந்த ராஜா வந்து என்ன பண்ணுவாருன்னா, மணி லெண்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி நீங்க வந்து போய் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப வற்புறுத்தி அவங்கள இது பண்ணி கொடுமை பண்ணி அந்த இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. என்னது டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, கோல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களும் வந்து கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி தான் வந்து ப்ரொட்டஸ்ட், மொத்தமாக கொள்ளையடிக்கிறது, எரிச்சு விடுறது, அவங்களுடைய கூடாரங்கள் அந்த மாதிரி ஏதாவது தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய இது வந்து ஜாஸ்தி ஆக ஆக இவங்க அவங்களை கொலை பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. யாருன்னா ரிபல்ஸ் வந்து மணி லெண்டர்ஸ், மர்ச்சன்ட்ஸ் அவங்களெல்லாம் சாகடிக்க ஆரம்பிச்சோடனே இவங்களை கிரிமினல்ஸா வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இவங்க எப்படி அவங்க மெசேஜ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் வந்து ஒரு சொல்லுவாங்க, இது மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வார்னிங் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ட்ரம் எல்லாம் அடிச்சு நாங்க வந்து பண்ண போறோம், யாராவது வெளியாளுங்க இருந்தீங்கன்னா போயிடுங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்க பிளேஸ்ல, பேசிக்கா அவங்க பிளேஸ்ல வேற யாரும் இருக்கக்கூடாது, நம்ம ட்ரைபல்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பிரிட்டிஷ் வந்து ரொம்ப வயலன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ரிபல்ஸ் எல்லாம் வந்து அடக்குனாங்க. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ட்ரைபல் ரிவால்ட்னா சாந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாந்தல்ன்றது ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, ஜமீன்தார் வந்து அந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து எல்லாரும் அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ஒடுக்குறாங்க. யாருன்னா அந்த லோக்கல் போலீஸு, அதுக்கப்புறம் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் வேற போகும், அதில் யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து சேர்ந்து இவங்களெல்லாம் ஒடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கே வேற யாரையாவது நம்பிதான் இருக்கிற மாதிரி இருக்கு சாந்தல் மக்கள். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, மணி லெண்டர்ஸ் கிட்ட போய் எங்களுக்கு வந்து வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு வேலையோ ஏதோ ஒன்று
அவங்கள தான் வந்து கூலி தொழிலாளர்களா யூஸ் பண்ணிக்கிறது, வேற நாட்டுக்கு ஸ்ரீலங்காக்கு அப்புறம் மலேசியாக்கு அந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் எஸ்டேட் வேலைக்கு கூட்டிட்டு போறது அந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ட்ராப் ஆயிட்டாங்க பிரிட்டிஷோட மணி லெண்டர்ஸோட ஒரு இதுல வாழ்றதுக்காக இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து ஒரு ஃபோர்ஸ்டு லேபரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு எதிர்த்து ஒரு கட்டத்துல இவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு நம்மள வந்து சுரண்டுறாங்க அப்படின்ட்டு. அதனால வந்து இவங்க வந்து 1854ல பீர் சிங் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு இது ரிவால்ட் பண்றாரு நிறைய இடத்துல. அதே மாதிரி யாரு அட்டாக் பண்றாங்கன்னா முக்கியமா ட்ரேடர்ஸும் மகாஜன்ஸையும். 1855ல சித்து அண்ட் கனு அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வி ரிசீவ்ட் அ டிவைன் மெசேஜ் ஃப்ரம் காட். காட் தான் வந்து எங்களை ரிபல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 1855ல வந்து அவங்களும் அந்த மாதிரி ரிபல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஜமீன்தார்ஸ் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொண்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பவ் அண்ட் ஆரோ, ஆக்ஸ், ஸ்வாட்ஸ், ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொண்டு இருக்கவும் இவங்களுக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஊரையே ரைட் பண்ணி எல்லாத்தையுமே அழிச்சிடுவாங்க. ஸோ ஃபுல்லா சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 1855ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. எதுக்குன்னா டெரரிஸ்ட் ஆக்குபைட் பை தி அந்த சந்தல் பகுதியில டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி எதுவும் நடக்காத அளவுக்கு அது ரெகுலேஷன் கொண்டு வரதுக்காக ஒரு ஆக்ட் ஃபார்ம் பண்றாங்க. அது வந்து சந்தல் பர்கானா டிவிஷன் ஒரு டிவிஷன் ஒரு டெரிட்டரியே ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து சந்தல் ஹூ. நெக்ஸ்ட் வந்து முண்டா ரெபிலியன். முண்டா ரெபிலியன்றவங்க வந்து முண்டாஸ்ன்றவங்க வந்து ஒரு ப்ராமினன்ட் ட்ரைபல் பீப்புள். எங்க இருப்பாங்கன்னா ராஞ்சியில. அவங்க பண்ண ஒரு ரிபல் தான் பார்க்க போறோம். அது வந்து இன்னொரு பேரும் கொடுக்குறாங்க, உலுகுலான் ரெபலியன், கிரேட் டுமுல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குண்டக்கட்டின்ற முறையில வந்து ஒரு என்னது விவசாயம் செய்வாங்க. குண்டக்கட்டினா எல்லா லேண்டும் வந்து ஒன்னா கூட்டு நிலமா வச்சு அதுல வந்து கலெக்டிவ் ஃபார்மிங் அது பண்ணுவாங்க. ஆனா இந்த பிரைவேட் ஓனர்ஷிப் வந்த உடனே இந்த ஜமீன்தார்ஸ் அவங்க கீழே அந்த மணி கலெக்ட் பண்றவங்க அவங்க எல்லாம் வரவும் என்ன ஆயிடுது, அந்த கூட்டு விவசாயம் அது இது வந்து உடைக்கப்படுது. அது வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ்டு லேபர்ஸா நிறைய எஸ்டேட்லலாம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது 1890ஸ்ல அவங்க சீஃப் அவரு பேர் வந்து பிர்சா முண்டா. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் கடவுளோட தூதர், கடவுள் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு உங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு இது சொன்னோடனே அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. வந்துட்டு சரி இவர் சொல்ற மாதிரி நம்ம செய்யலாம். அவர் அதுக்கு வந்து பிர்சத்தி ராஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்து நிறைய ரிவால்ட் எல்லாம் அவங்க பிளான் பண்றாங்க. ஒரு கிறிஸ்மஸ் நாள்ல 1889ல வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க அட்டாக் பண்றாங்க பிரிட்டிஷ் பில்டிங்ஸ், அதுக்கப்புறமா கிறிஸ்டியன் மிஷனரிஸ், முண்டா கிறிஸ்டியன் கன்வெர்ட்ஸ் இவங்க எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கவர்மெண்ட் ஆஃபீஸும் வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு சில மாசங்களுக்கு இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா இவங்களை வந்து பிரிட்டிஷ் ஒரு வழியா இவங்களை ஃபுல்லா சப்ரஸ் பண்ணிட்டு பிர்சா முண்டாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. பிப்ரவரி 1900ல வந்து அவர் ஜெயிலே இறந்துடுறாரு. அவரு இப்பவும் வந்து அங்க இருக்கிற நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் முண்டாவை வந்து ஒரு ஹீரோவா சித்தரிச்சு பாட்டெல்லாம் வந்து பாடுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் இவரு இந்த பண்ண மூவ்மெண்ட்னால பிரிட்டிஷ் வந்து ஒரு ஒரு பாலிசி ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க, சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட்ன்ட்டு 1908ல. ஸோ அந்த ஆக்ட் படி நான் ட்ரைபல் பீப்புள் வந்து ட்ரைபல் லேண்ட்ஸ்ல போகக்கூடாது அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து த கிரேட் ரெபெலியன் ஆஃப் 1857. இது வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து மக்களிடையே வந்து பிரிட்டிஷ் பீப்புள் மேலே இருந்த வெறுப்பு. நார்மலாக இருக்கிற பீப்புளில் இருந்து ஃபார்மர்ஸு, ஜமீன்தார்ஸு, அதுக்கப்புறமா கிங்கோட கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் முகல் எம்பரஸ் எல்லாம் வந்து
லக்ஸுரியாக வாழ்வாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரமும் இப்போ வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பிரிட்டிஷ் அவங்களுடைய பொருளெல்லாம் இங்கே டம்ப் பண்ணிட்டு இங்கே இருக்கிற மார்க்கெட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டதுனால எல்லாருடைய லைஃப்மே அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லார் மத்தியிலுமே ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறப்ப இது வந்து ஒரு பெரிய ரிபலா இருக்கு. ஸோ இதை வந்து பற்றி மற்ற அவங்கெல்லாம் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கர்னல் மல்லீசன்றவர் அட்ஜுனன்ட் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஆர்மி. அவர் வந்து ஒரு பேம்ப்ளெட்டில் மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மின்னு ஒரு பேம்ப்ளெட் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதில் என்ன சொல்லியிருப்பாரு, இது வந்து ஒரு மிலிட்ரி முட்டினி தான், ஆனால் ஃபாஸ்ட்டாக அதோட கோர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நேஷ்னல் ரிவால்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி எட்வர்ட் தாம்சன் இது என்ன சொல்லியிருப்பாருன்னா ரியல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விடி சர்வார்கர் அவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் 1909 பப்ளிஷ் ஆயிருக்கும். அதில் சொல்லும்போது பிரிட்டிஷ் வந்து இது மியர்லி முட்டினி அப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மாதிரி தான் இது இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரிவால்ட்டில் வந்து அந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நார்மல் காமன் பீப்புள் மோஸ்ட்லி சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. கீழே சவுத்தில் வந்து கிரேட் ரிவால்ட்டில் அவங்க பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்காது. இந்த ரிவால்ட்டுக்கு என்னென்ன காசஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அனெக்சேஷன் பாலிசி. அனெக்சேஷன் பாலிசினா லார்ட் டல்ஹௌசி என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு டாக்டரின் கொண்டு வந்திருப்பாரு, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ன்ட்டு. அதாவது இப்போ இந்த ராஜாவாவது வாரிசு இல்லாமல் இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த நாட்டை வந்து கவர்மெண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ராஜா இறக்கறதுக்கு முன்னாடி வேற யாராவது அடாப்ட் பண்ணாலும் பண்ணலாம். அடாப்ட் பண்றவங்களுக்கு சொத்துல உரிமை இருக்கும். ஆனா அந்த அந்த இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு உரிமை இருக்காது. அது வந்து கம்பெனி தான் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாரு டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ல. அதுபடி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஊத்தும் ஜான்சின்றதையும் அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜான்சியோட ராணி அதை ஒத்துக்க மாட்டாங்க, அதே மாதிரி தான் ஊத்துலேயும். ஸோ இது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும். அதே மாதிரி நானா சாஹிப் அவர் வந்து ஒரு பேஷ்வாவோட அடாப்டட் சன். ஸோ அவரை வந்து ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க. அது அப்புறம் இனாம் கமிஷன் ஒன்று 1857 பாம்பே கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த லேண்டெல்லாம் எந்த அத்தாரிட்டியுமே இல்லாமல் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க வந்து கையகப்படுத்திக்குவாங்க. ஸோ அது மாதிரி 21,000 எஸ்டேட்ஸை வந்து இவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அவங்க ஆட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வெறுப்பு, என்னடா எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு பாலிசியும் கொண்டு வந்திருப்பாங்க, சப்சிடரி பாலிசின்ட்டு, சப்சிடரி ஆலியன்ஸ்ன்ட்டு. அப்படின்னா என்னன்னா ஒரு ராஜா வந்து எந்த படையுமே வச்சுக்க கூடாது, எல்லாமே வந்து அவங்க டிசால்வ் பண்ணிட்டு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் தான் வந்து அவங்க வச்சுக்கணும். அந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கு இவங்க தான் சேலரி கொடுத்து அவங்கள பார்த்துக்கணும் அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக்காக எந்த பவருமே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு ரீசன். அடுத்து வந்து அவங்க வந்து எந்த ஒரு இந்தியன் கல்ச்சுரலுக்கு சென்டிமெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம இருப்பாங்க. ஒரு 1850 போல லெக்ஸ் லோசி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது முன்னாடியெல்லாம் வந்து வேற மதத்துக்கு மாறினா அவங்களுக்கு வந்து அப்பாவோட சொத்து கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த லெக்ஸ் லோசி ஆக்ட் படி நீங்கள் வந்து கிறிஸ்டியனாகவும் மாற்றிருந்தீங்கன்னா கூட உங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் ஆன்சஸ்டர் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சொத்தை நீங்கள் வந்து இன்ஹெரிட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா மத மாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு இருந்தது. ஒரு முக்கியமான மெயின் ரீசனே என்னன்னா கிரீஸ்ட் கார்டேஜஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரிகரிங் ஃபேக்டராக இருந்திருக்கும். என்னன்னா அந்த கார்ட்ரிட்ஜஸில் வந்து ஃபேட் ஆஃப் கவ் அண்ட் பிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிப்பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து என்ஃபில் ரீஃபில்ல லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வாயில் கடிச்சிட்டு தான் வந்து போடணும். ஸோ இது வந்து என்னாச்சுன்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து பிக்கு வந்து
ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அனிமல் மாதிரி. அதே மாதிரி ஹிந்துஸ்க்கு வந்து கவ் வந்து ஒரு சேக்ரட் அனிமல். ஸோ 2 பேருக்குமே வந்து என்னாச்சுன்னா அது வந்து அதில் விருப்பம் இல்லை. ஸோ அது வந்து 2 பேருமே அப்போஸ் பண்ணுறாங்க. பட் அது வந்து பிரிட்டிஷ் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணல. இது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லவும் அதுதான் மெயின் ரீசன், ட்ரிகரிங் ரீசனாக இருந்திருக்கும் இந்த ரிவால்ட்டுக்கு. இப்போ வந்து கோர்ஸ் ஆஃப் ரிவால்ட் பார்க்குறோம். இந்த ரிவால்ட் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா பரக்பூர், கல்கட்டா பக்கத்தில். அங்கே வந்து மங்கள் பாண்டேன்ற ஒரு சிப்பாய் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இதை யூஸ் பண்ண சொல்லி அந்த கார்ட்ரேஜ் யூஸ் பண்ணி அவர் ஃபோர்ஸ் பண்ணும்போது அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸரையே வந்து கொன்னுடுவார். எப்போனா மார்ச் 29, 1857. ஸோ இது பண்ண உடனே இதையே பார்த்துட்டு நிறைய இடத்துல இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி மீரட்லேயும் வந்து ஒன்று நடக்கும். 90 சிப்பாய்ஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் 5 பேர் தான் அது வந்து ஒபே பண்ணியிருப்பாங்க. ஸோ மீரட்லேயும் வந்து அங்கேயும் ஒரு இது ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஒரு ரிவால்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவங்களும் வந்து அவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொன்னுட்டு யாரெல்லாம் ஜெயிலில் வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெட் ஃபோர்ட்டுக்கு போகிறாங்க. எதுக்காகனா அங்கே இருக்கிற பகதூர் ஷாவை வந்து இவங்க வந்து எம்பரராக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா டெல்லியா, அதுக்கப்புறமா ஜூன் போல் வந்து என்ன ஆகும்னா ரோஹில்கண்ட் அங்கே இதாயிருக்கும். அப்புறம் கான் பகதூர் கான்னு ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து எம்பரர் ஆஃப் இந்தியாவை டிக்ளேர் பண்ணிக்குவார். அப்புறமா இந்த சைடு வந்தோன்னா இங்கே கான்பூரில் வந்து கான்பூரில் நானா சாஹிப் அவருக்கு தலைமையில வந்து ஒரு ரிபல் நடந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மசக்கர், அதாவது படுகொலையும் நடக்கும். என்னன்னா ஒரு 125 இங்கிலீஷ் உமன் அலாங் வித் சில்ட்ரன் அவங்கள எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொன்னுட்டு கிணத்துல போட்டுருவாங்க. ஸோ இது வந்து இன்னும் பிரிட்டிஷை வந்து ரொம்ப கோவப்படுத்தும். ஸோ ஹென்ரி ஹேவ்லாக்ன்றவர் தான் இந்த சுச்சுவேஷனை வந்து டீல் பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க. அப்புறம் நீலுன்றவர் அவரும் வருவார். அவர் வந்து இந்த நம்மளுடைய இவங்களையே கொன்னுட்டாங்களேன்ட்டு ரொம்ப டெரிபிளாக வந்து என்ன பண்ணுவாருன்னா எல்லாரையுமே வந்து சாகடிச்சிருவாரு. அதே மாதிரி பேகம் ஹஸ்ரத் மஹால் இவங்க வந்து யாருன்னா லக்னோவோட நவாப் வாஜித் அலி ஷாவோட ஒய்ஃபு. இவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போராடுவாங்க. அவங்க கூட வந்து அந்த பீசன்ஸு, அதுக்கப்புறம் சிப்பாய்ஸு எல்லாருமே சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்ன ஆகுன்னா கான்பூர் இதில் மசாக்கருக்கு நீல் வந்து பழி வாங்கினார் இல்லையா, அவரை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே வந்து நீலை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. இந்த லக்னோ இதில் வந்து லக்னோ குயின் தான் ஜெயிச்சு அவங்களோட பையன் பிரிஜஸ் கொத்ராவை வந்து அடுத்த நவாப் ஆஃப் ஊத்தை அவங்க வந்து அறிவிச்சிருவாங்க. ஸோ இவங்க வந்து நெக்ஸ்ட் மார்ச் 1858 வரையும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும். பேகம் ஹஸ்ரத்தோட கண்ட்ரோலில் தான் வந்து என்ன லக்னோ இருந்திருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜான்சியோட ராணி லக்ஷ்மி பாய். இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்த உடனே அவங்க பையனும் இறந்துருப்பாங்க, ஹஸ்பண்டும் இறந்துருப்பாங்க. அதனால ஒரு பையனை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. டல்ஹவுசியோட இது டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் படி நீங்கள் வந்து ஜான்சியை எங்களோட அனெக்ஸ் பண்ணணும்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லியிருக்கோம். அதுக்கு ஜான்சி ஒத்துக்காமல் அவங்க வந்து பிரிட்டிஷ் கூட சண்டை போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து தாண்டியா டோப்னு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். அவங்க யாரோட பிரிட்டிஷ் ஹக்ரோஸ் அப்படின்றவங்களோட தான் வந்து சண்டை போடுவாங்க. அவர் வந்து லக்ஷ்மி பாயை பற்றி சொல்கிறப்ப பெஸ்ட் அண்ட் பிரேவஸ்ட் மிலிட்ரி லீடர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த போர்லேயே வந்து அந்த ஜான்சி ராணி வந்து இறந்துருவாங்க. அப்புறம் அந்த குவாலியரை ரீகேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி டாண்டியா டோப்பியும் வந்து ஏப்ரல் 1859 வந்து தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ பகதூர் ஷா 2 இப்போ ஆட்சியில் இருந்தார் இல்லையா டெல்லியில், அதுக்கப்புறமா அவரையும் வந்து ஒரு செப்டம்பர் 1857 போலவே அவங்களையும் அந்த இதையும் கேப்சர் பண்ணிட்டு அவரை வந்து மியான்மருக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களோட பேர பசங்க எல்லாரும் கொண்டுருவாங்க. ஸோ பகதூர் ஷா 2 தான் லாஸ்ட் மொகல் எம்பரராக இருப்பார். ஸோ அவர் வந்து அங்கே மியான்மர்லேயே 1862 இறந்துருவார். நெக்ஸ்ட் இந்த ரிவோல்ட் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒன்லி ஃபியூ ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பரக்பூரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பனாரஸ், அலகாபாத், கான்பூர்,
ஜான்சி, குவாலியர், ஆக்ரா, லக்னோ, பரேலி, டெல்லி, மீரட், அம்பாலா இந்த மாதிரி பிளேசஸ் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சவுத் இந்தியாவிலேருந்து வந்து யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பிரின்சஸ் வந்து எந்த எந்தூசியாசமும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க பிரிட்டிஷ்க்கு லாயலாக இருந்திருப்பாங்க. ஒரு யூனிட்டி இருந்திருக்காது இந்தியன் பிரின்சஸ்க்கு நடுவில். அதே மாதிரி எஜுகேட்டட் இந்தியன்ஸும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. இங்க இதுல ரிவால்ட்ல இன்வால்வ் ஆனவங்களும் வந்து அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இல்லை. இது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரிவால்ட்டா இருந்ததுனால, எதுவுமே பிளான் பண்ணி அவங்க பண்ணாததுனால வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை. பட் வேற பிரிட்டிஷை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கன்ஸ்ல இருந்து இது பீரங்கி எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அதை ரிவால்ட்டை ஒடுக்குறது வந்து அவங்க ஈஸியா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இதுக்கு இல்லை. யாராவது ஒருத்தர் தலைமையை ஏற்று இந்த ரிவால்ட்டை நடத்திருந்தாங்கன்னா அடுத்து இது பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பட் எதுவுமே இல்லை. அது அப்படியே ஃப்ளோவாக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த ரிவால்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த ரிவால்ட் நடந்ததுனால என்னென்ன சேஞ்சஸ் இந்தியாவில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன சேஞ்ச் நடக்குதுன்றதை பார்க்கலாம். பிரிட்டிஷே இந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் 1857 நடந்த ஈவெண்ட்ஸ்னால ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இனிமேல் வந்து நம்ம இந்தியா வந்து அவங்களுக்கு நிறைய நல்ல ப்ராஃபிட்டாக கொடுக்குற ஒரு காலனியாக இருக்குது. ஸோ அதை வந்து நாமளே டைரெக்டாக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1858 பாஸ் பண்ணுறாங்க. அப்புறமா இந்த அவங்களுடைய பவர் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து டைரெக்டாக பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் குயின் விக்டோரியாவும் ஒரு ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுடைய ட்ரெடிஷ்னலோ இல்லை ரிலீஜியஸ் மேட்டர்ஸில் தலையிட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸையும் வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் எடுத்துக்குவோம். உங்களுடைய ஆர்மி ஸ்ட்ரக்சரே மாற்றுறாங்க. நிறைய சிப்பாய்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் குறைச்சிடுறாங்க. கொஞ்சம் சிப்பாய்ஸு, கொஞ்சம் வந்து ஹை பொசிஷனில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் வெளியிடுறாங்க. சில இஷ்யூஸ்க்கெல்லாம் அட்ரஸ் பண்ணி அதை வந்து ப்ரொக்ளமேஷனாக குயின் விக்டோரியா வெளியிடுறாங்க. க்ரௌன் ரூலில் இருக்கும்பொழுதும் வந்து இந்தியாவில் நிறைய ரிவால்ட்ஸ், பீஸ் அண்ட் எஸ்பெஷலி பீஸ் அண்ட் ரிவால்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இண்டிகோ ரிவால்ட் வந்து 1859 to 60. ஸோ இது எதுக்காகனா, இப்போ சிந்தட்டிக் டைஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து நேச்சுரல் இண்டிகோ டை தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூரோப்பியன்ஸ் எல்லாம் எல்லாரும் அவங்க துணிக்கு சாயம் போடுறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய அந்த நேச்சுரல் டை தேவைப்பட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது இந்தியாவில் வந்து அதை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபுட் கிராப்ஸ் எல்லாம் எதுவுமே விளைவிக்க விடாமல், நீங்கள் வந்து இதை தான் வந்து இண்டிகோ தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கம்பல் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இண்டிகோ க்ராப்பை வந்து வளர்க்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இது வச்சு பே பண்ணுங்கன்ட்டு. அப்புறமா நீங்கள் வந்து அது கல்டிவேட் பண்ணி அது விளைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரீபே பண்ணணுன்றாங்க. பட் அவங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே வராதப்ப அவங்க வந்து அவங்களுக்கு மறுபடியும் திரும்ப காசு கொடுக்குற ஒரு கட்டாயத்துக்கு போகிறாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு டெப்த், எப்பவுமே குடும்பமே வந்து வறுமையில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த வறுமையே வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுற மாதிரி. அதாவது அவங்களுக்கு காசே வராது, இன்கமே வராது, ஆனால் ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லேண்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோர்ஸ்டு லேபராக ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1859 பெங்காலில் இருக்கிற ஒரு வில்லேஜ் நதியா டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து நாங்கள் இனிமேல் இண்டிகோவே வளர்க்க மாட்டோம், நாங்கள் வந்து ஃபுட் கிராப்ஸ் தான் வந்து எங்களுக்கு என்ன வேணும் தோணுதோ அதுதான் செய்வோம்னு சொல்லிட்டு அதை வந்து ரிவால்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப வைலண்ட்டாக மாறிடுது. பீசன்ஸு, ஹிந்து, முஸ்லீம் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு எதிராக வந்து போராடுறாங்க. இதை பற்றி வந்து ஒரு பிளே 1860 ரிலீஸ் ஆனது, நீல் தர்பன் அப்படின்ட்டு, மிரர் ஆஃப் இண்டிகோ. அதை எழுதினவங்க வந்து தீனபந்து மித்ரா. ஸோ இது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இண்டிகோ குரோவர்ஸ் இந்தியாவில் அப்படின்றத பற்றி அதை பற்றி சொல்கிறது. அது வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் ட்ரா பண்ணியிருக்கும் இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ்க்கு நடுவில்.
ஸோ அதுக்கு இவங்க போராடினாங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த 19th செஞ்சுரி என்ன ஆயிடுச்சுன்னா, நேச்சுரல் இண்டிகோக்கு இது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு உலகம் பூராவுமே. ஏன்னா சிந்தட்டிக் டைஸ், மேன்மேட் டைஸ் வர ஆரம்பிச்சதுனால, நேச்சுரல் இண்டிகோவுக்கு டிமாண்ட் குறைஞ்சோனே இவங்களும் வந்து பிரிட்டிஷும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி இனிமேல் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டெக்கான் ட்ரையாட்ஸ், அது வந்து 1875. ஸோ இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டேக்ஸ் போடுறாங்க அக்ரிகல்ச்சரு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சம் வேற வருது, பஞ்சம் நிறைய இறந்து போகிறாங்க. அதெல்லாம் எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து ரியாட்ஸ் வந்து பண்ணுறாங்க. யாரை எதிர்த்து பண்ணுறாங்கன்னா மணி லெண்டர்ஸ். ஏன்னா இப்போ வந்து மணி லெண்டர்ஸ்க்கு தான் வந்து இவங்க வந்து டேக்ஸில் அந்த ரெண்ட் மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளை எப்பவுமே வந்து ஒரு கடனாளியாக வச்சுருக்காங்கன்ற ஒரு கோவம் வந்து விவசாயிகளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்ததுனால, சூப்பான்ற ஒரு வில்லேஜ் ஒரு பூனா பக்கத்தில் மே 1875 அந்த மணி லெண்டர்ஸ் எல்லாம் எதிர்த்து நாங்கள் வந்து வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராடுறாங்க. ஸோ அது அங்கே பண்ணோடனே அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு 30 வில்லேஜ் கிட்ட, பூனா, அகமது நகர் அது பக்கத்தில் இருக்க வில்லேஜ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் வந்து வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ரியாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் த 19th சென்ச்சுரியில் வந்து அந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. இது நேஷ்னலிசம் பற்றி, அப்புறம் வேரியஸ் டெமோக்ராட்டிக் ஆஸ்பிரேஷன்ஸ் பற்றி அதை பற்றி தெரிய வரவும், நம்மளும் நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் வந்து லாயர்ஸாக இருப்பாங்க, ஜேர்னலிஸ்ட்டு, டாக்டர்ஸ், எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதாவது அப்லிஃப்ட்மெண்ட், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக ஒரு அசோசியேஷன் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லேட்டராக இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷனாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, பூனே சர்வஜனிக் சபா 1870, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1885. இதெல்லாமே ஃபார்ம் பண்ணுறது ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ்னால பாதிக்கப்பட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்றத இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலனியத்தை எதிர்த்து நம்ம வந்து நம்மளுடைய பீப்புளை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ தாதாபாய் நாரோஜி அவரெல்லாம் சொல்லியிருப்பாரு, இந்த இந்தியாவிலேருந்து கண்டினியூஸாக ரிசர்வ்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு போயிட்டே இருக்கு. ஸோ ஆனால் நமக்கு வந்து திரும்ப எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுடைய வெல்த்து தான் ட்ரெயின் ஆகுதுன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்த புதுசுன்றதுனால அவங்க சொல்கிற அந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகிற டைமு. ஸோ அதுவும் வந்து நம்மளுடைய ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பாட்டுப்பட்டாங்க. அது விளைவாக வந்தது தான் வந்து 1885 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ அது வந்து ஆரம்பிக்கிறப்ப அது யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, ஏஓ ஹியூம். 3 பிரசிடென்சியில் பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா, அது 3 பிரசிடென்சிலையும் ஒரு பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் தான் வந்து இதில் வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி தான் இருந்திருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து 28 டிசம்பர் 1885 நடந்திருக்கும். ஸோ இவங்க வந்து ரொம்பலாம் எதிர்த்து பிரிட்டிஷ் கிட்ட கேட்கல. அவங்க ஜஸ்ட் அப்பீல் பண்ணுவாங்க, அப்புறம் பெட்டிஷன், அப்புறம் டெலிகேஷன்ஸ், இதுதான். சில டிமாண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ப்ராவின்ஸ் லெவல்லையும் இருக்கணும், சென்ட்ரல் லெவல்லையும் இருக்கணும். அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும், ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தனித்தனியாக இருக்கணும். அப்புறமா எங்களுக்கும் இந்தியாலையும் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடத்தணும். அதே மாதிரி அந்த மாதிரி போலீஸ் ரீஃபார்ம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் வச்சுருந்தாங்க இனிஷியலாக. அப்புறம் போக போக தான் வந்து இது மாடரேட்டாக இருக்கவும் அது ஃபெயில் ஆகுது. பிரிட்டிஷோட ஆட்டிடியூட் வந்து அந்த மாடரேட் டிமாண்ட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக பிரிஞ்சு இன்னொரு குரூப் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவங்க வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் மாதிரி, நாமளே வந்து நம்ம வந்து போராடி தான் வாங்கணும் அவங்க கிட்ட இருந்துன்ற மாதிரி அந்த தாட்டுக்கு போய் அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து நேஷனலிசம் இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு.